ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ட்விஸ்டே போராமப்படுற அளவுக்கு ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்பொழுது டேய் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த உலகத்துல பேயின்னு ஒண்ணு கிடையாது, அது எல்லாமே பொய் அப்படின்னு நம்புற ஒரு பேராநார்மல் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர். அவருக்கு ஒரு 3 கேஸ் வருது பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த கேஸை இவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது தான் நம்பவே முடியாத நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அப்படியே அந்த 3 கேஸ் என்ன, அந்த கேஸ்னால என்ன ஆச்சு, கடைசியா பேய் இருக்கா இல்லையான்னு இவரு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம 2017வது வருஷத்துல ரிலீஸ் ஆன கோஸ்ட் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இருக்கார்ல, இவரோட பேரு பிலிப் குட்மேன். ஐயோ, குட்மேன்ன்ற பேரை கேட்ட உடனே என் தலைவன் சால் குட்மேன் பேர் தான் ஞாபகம் வருது. சரி, அவரை விடுங்க, நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த பிலிப்ன்றவரு ஒரு பேராநார்மல் ஆக்டிவிஸ்ட். அதாவது என்னன்னா, ஊருக்குள்ள நான் பேயை ஓட்டுறேன், பேய் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு, உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவரு ட்ராக் பண்ணி கையும் களவுமா மக்கள் கிட்ட இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு நிரூபிக்கிற வேலையை தான் நம்ம பிலிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட சில பேர்லாம் நான் வந்து பேயை பார்த்தேன், இந்த விஷயம் நடக்க காரணமே பேய் தான் அப்படின்னு உருட்டுவாங்கல்ல. அது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மொத்தமா டீபங்க் பண்றது தான் பிலிப்போடைய வேலையே. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பேய்கள் கூட என்னால பேச முடியும்னு அவரு தேடி வர மக்கள் யாரையாவது பறி கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட ஆவி கூட பேசுறேன்னு மேடையில அவரு அப்படியே பேசி காமிப்பாரு. அதே மாதிரி மேடையில நின்னுக்கிட்டு இங்க பாருங்க, மேடைக்கு ஒரு சின்ன பையன் வரான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு கண்ணுக்கும் ஒன்னும் தெரியல. ஆனா இவரு இந்த சின்ன பையன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கான், ஆனா பாவம் இறந்து போயிட்டான் போல, ஆவியா என்கிட்ட வந்திருக்கான், அவன் அவனுடைய அம்மா கிட்ட பேசணுமா. இந்த பையனோட பேரு ராபர்ட் அப்படின்னு சொல்ல ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒருத்தங்க இது ராபர்ட்டான அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பையனும் இறந்து போயிட்டான், அவன் பேரும் ராபர்ட். உடனே இவரு அந்த அம்மாவை எழுந்து நிக்க சொல்லி, உங்க பையன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. அந்த லேடி வந்து இவர்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவான், அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் நடந்த விஷயங்களை பத்திலாம் இவரு பேசி காட்ட அந்த லேடியும் நம்பிடுறாங்க. நம்ம பையன் தான் மேடல இருக்கான் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க தேம்பி தேம்பி. இந்த ஈவென்ட் நடக்கிற கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம பிலிப்ஸ் இருக்காரு. அவரு ரேடியோ சிக்னல் மூலியமா ஒரு சிக்னலை கண்டுபிடிக்கிறாரு. அதுல இது ஒரு லேடி வந்து மேடையில நிக்கிறாருல, அவரு கிட்ட பேசுறாங்க. அந்த பையன் பேரு ராபர்ட், அவங்க அம்மா அந்த கூட்டத்துல தான் இருக்காங்களே, அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நான் சொல்றேன், அப்படியே பேச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம பிலிப்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. நேரா மேடைக்கே போயிட்டு, நீ ஃப்ராடு தனம் பண்ற, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் ஒரு டிவி ஷோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன், சைக்கிக் சீட்ஸ்னு. உன்ன மாதிரி மக்களை ஏமாத்துறவங்கள பிடிக்கிறது தான் என்னோட வேலையே. இங்க இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, காதுல மறைச்சு வச்சிருக்க பாரு இயர்பட்ஸ் இப்படின்னு ஒரு கத்துறாரு. செக்யூரிட்டி ஆளுங்களாம் வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிலிப்ஸும் இவன் சொல்ற எதையுமே நம்பாதீங்க மேடம், உங்க பையன் வந்திருக்கான் தானே சொல்றான், எனக்கு உங்களை தெரியாதுல, உங்க பையன் சர்ச் ஹாஸ்பிடல்ல தானே இறந்து போனான், அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லிருக்காங்க, அடுத்துதான் அதை தான் சொல்லான்னு வந்தான், அதுக்குள்ள நான் வந்து தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடிக்கும் புரிய வருது இவன் ஒரு ஃப்ராடுன்னு. அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. இப்படிதான் நம்ம பிலிப்ஸ் நிறைய பேரை டீபங்க் பண்ணி அவங்கள கதற விட்டுருக்காரு. இந்த பிலிப்ஸ்ன்றவரு இந்த அளவுக்கு ஒரு பேராநார்மல் ஆக்டிவிஸ்டா இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவரோட குரு ப்ரொஃபசர் சார்லஸ்ன்றவர் தான். அவரும் ஒரு பேராநார்மல் ஆக்டிவிஸ்ட் தான். நிறைய கேஸை டீபங்க் பண்ணி அதுக்கு பேய் காரணம் கிடையாது, ஒரு மனுஷன் தான் காரணம்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவரை பார்த்து தான் நம்ம பிலிப்ஸுக்கும் அவரை மாதிரியே நம்மளும் ஒரு பேராநார்மல் ஆக்டிவிஸ்டா ஆகணும் அப்படின்னு தோணிருக்கு. ஆனா என்ன, இது வரைக்கும் பிலிப் குட்மேன் வந்து ப்ரொஃபசர் சார்லஸை பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் அவரால் பார்க்கவும் முடியாது. ஏன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த ப்ரொஃபசர் சார்லஸ்ன்றவர் எங்க போனாருன்னு தெரியல, காணாம போயிட்டாரு. இப்போ நம்ம பிலிப்ஸ் குட்மேனுக்கு நல்லா வேலை போய்கிட்டு இருக்கு, நிம்மதியான ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ஒரு கொரியர் வருது. அது என்னன்னு பிலிப்ஸும் ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு வயசானவருடைய போட்டோ இருக்கு. கையில ஒரு நியூஸ் பேப்பரை வச்சிட்டு இருக்கிற மாதிரி. அந்த நியூஸ் பேப்பரும் இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர் தான். அந்த வயசானவரை பார்த்த உடனேமே நம்ம பிலிப்ஸ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிற ஆளு வேற யாரும் இல்ல, ப்ரொஃபசர் சார்லஸ் தான். அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சோம், ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை கையில வச்சிருக்காருன்னு இவரு ஷாக்ல இருக்காரு. கூடவே ஒரு டேப்பும் வந்திருக்கு. பிலிப்ஸ் அந்த டேப்பை பிளே பண்றாரு. ஹலோ பிலிப் குட்மேன், நான் யாருன்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ
யாருன்னு எனக்கு தெரியும், என்ன மாதிரியே ஒரு திறமையான பேராநார்மல் ஆக்டிவிஸ்ட். ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பேயின்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே மனுஷங்களால பரப்பப்பட்ட கட்டுக்கதைகள் மட்டும்தான். ஆனா நம்மளே குழம்பி போகிற மாதிரி முக்கியமான சில விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும், நேர்ல என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம பிலிப்பும் நேரா ப்ரொஃபசர் சார்லஸை மீட் பண்ண போறாரு. ஸோ பழைய கேரவன் ஒன்று ரோட்ல நிக்குது, 79ன்னு நம்பர் போட்ட டோரோட. அந்த கேரவனுக்குள்ள தான் ப்ரொஃபசர் சார்லஸ் இருக்காரு. ஆளு பிச்சைக்கார மாதிரி ஒரு லைஃபா வாழ்றாரு, அதோட பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காரு. பிலிப்ஸும் உள்ள போயிட்டு, சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க சால்வ் பண்ணாத கேஸே கிடையாது, அதோட உங்களை மாதிரி ஆகணும்னு தான் நானும் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்கேன், நீங்க என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா பிலிப்ஸ் அதுக்கு காரணம் ஒரு 3 கேஸ் தான். அந்த கேஸை நான் எப்பவும் போலயே ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. அந்த கேஸை பத்தி யோசிச்சு என்னால நிம்மதியா வாழவே முடியல அப்படின்னா, ப்ரொஃபசர் அந்த கேஸ்னால தான் நீங்க இவ்வளவு நாள் காணாம போனீங்களா? ஆமா, எப்படியாவது அந்த கேஸை கண்டுபிடிச்சணும்னு நினைச்சேன், ஆனா என்னால சுத்தமா முடியல. இதுக்கு மேல நான் அந்த கேஸை பத்தி யோசிச்சேன் அப்படின்னா என் மண்டையே வெடிச்சிரும். அதனாலதான் ஒன்ன நான் கூப்பிட்டுருக்கேன், நீயும் என்ன மாதிரி ஒரு திறமையான பேராநார்மல் ஆக்டிவிஸ்ட். அதனால இந்த 3 கேஸையும் இதுக்கு மேல நீ தான் எடுத்துக்கணும். இதுல இருக்கிறது பேயே கிடையாது அப்படின்னு நீ நிரூபிக்கணும், அதுக்கான ரீசனையும் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு ப்ரொஃபசர் அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் கொடுக்கறாரு. நம்ம பிலிப்பும் எப்படியாவது இந்த 3 கேஸையும் நம்ம சால்வ் பண்ணியே தீரணும் அப்படின்னு ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டு தூரத்துல இருந்து அந்த கேரவனை திரும்பி பாக்குறாரு. அந்த ப்ரொஃபசரும் விண்டோ வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்கிரீன் துணியை ஜஸ்ட் விளக்கன உடனேயுமே ப்ரொஃபசருக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி உருவம் தெரியுது. இதை பிலிப்பும் பாக்குறாரு, ஆனா எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து வந்துடுறாரு. அப்படியே வீட்டுல உட்காந்துக்கிட்டு பிலிப்ஸும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ தூரத்துல ஒரு 2-3 பசங்க இறந்து போன காக்காவை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே பிலிப்ஸ் கண்ணை மூடுறாரு. திரும்ப அவர் கண்ணை திறக்கும் பொழுது ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல விண்டோவோடைய அந்த ஸ்கிரீன் துணிலாம் இருக்கும்ல, அது மாதிரி தெரியுது. அப்புறம் திரும்பவும் பிலிப்ஸோட கண்ணுக்கு பீச்சஸ் தான் தெரியுது. இப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கண்ணாடி தெரிஞ்சது, இந்த பசங்க விளையாடுறது எல்லாமே தேவையில்லாத சீன் மாதிரி நடுவில் வந்துட்டு போகும், ஆனா அது எல்லாத்துக்குமே அர்த்தம் கிளைமேக்ஸ்ல தான் தெரியுமே. கேஸ் ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு, அவரை போயிட்டு நம்ம பிலிப்ஸ் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க பேய பார்த்ததா சொன்னீங்கல்ல, அதை பத்தி என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அந்த செக்யூரிட்டியும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருந்தா, குழந்தையும் எங்களுக்கு பிறந்தது, ஆனா அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. ஆல்ரெடி சோகத்துல இருக்கிற எனக்கு இன்னும் சோகம் மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட குழந்தையும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட லைஃபை நான் தனிமையா வாழ ஆரம்பிச்சேன். நைட்ல எனக்கு ஒழுங்கா தூக்கமே வராது. அதனால நைட் வேலை எங்கேயாவது போகலான்னு ஒரு அசாலம்ல நைட் வாட்ச்மேனா நான் வேலைக்கும் சேர்ந்தேன். அங்கதான் அந்த விஷயம் நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. ஒரு நாள் செக்யூரிட்டி நைட்ல அப்படியே காஃபியை குடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பவர் கனெக்ஷன் கட் ஆக ஆரம்பிக்குது. ஜென்ரேட்டர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு காஃபி அவரோட டேபிள்ல வச்சுட்டு அவர் ஜென்ரேட்டரையும் சரி பண்ணிட்டு திரும்ப அவரோட டேபிளுக்கு வரும்பொழுது டேபிள்ல வச்சிருந்த காஃபி இப்ப கொஞ்சம் தூரம் தள்ளி வாசல்ல இருக்கு. அவருக்கு எதுவும் புரியல, ஒருவேளை நம்ம தான் கொண்டு வந்து வச்சிருப்போமோ அப்படின்னு நினைச்சிட்டு அகைன் போயிட்டு காஃபியை குடிச்சுக்கிட்டே வேலையை பார்க்கும்பொழுது திரும்பவும் கரண்ட் கட் ஆக ஆரம்பிக்குது. அட என்னடா இது, ஏதாவது ஒயர் கயிறு விட்டு போயிருக்குமா அந்த ஜென்ரேட்டர்ல அப்படின்னு செக்யூரிட்டியும் வந்து ஜென்ரேட்டரை பார்க்கும்போது தான் ஷார்ப்பான நெகத்துல யாரோ அந்த ஜென்ரேட்டருடைய பெயிண்ட் எல்லாம் உரிச்சு எடுத்த மாதிரி ஒரு தடம் தெரியுது. அகைன் ஜென்ரேட்டர் சரி பண்ணிட்டு ஆள் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது போற வழியில தூரத்துல எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா டக்குன்னு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா அங்க இருந்து. இவர் பாக்குற எதையுமே நம்பவே முடியல. இதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு செக்யூரிட்டி ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட வாக்கி டாக்கி மூலியமா பேசலான்னு ட்ரை பண்ணும்போது கனெக்ஷனும் கிடைக்கல, அந்த சைட்ல இருந்து யாரும் பேசவும் இல்ல. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி இந்த செக்யூரிட்டியும் போறாரு. பார்த்தா ஒரு ரூம், அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரே பொம்மைங்களா இருக்குங்க. அந்த பொம்மையில ஒரு பொம்மையை மட்டும் மூடி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு செம டவுட் வருது, அது ஏதோ ஒரு பர்சன் தான், இந்த இடத்துல எதையோ திருட வந்திருக்கான், நம்மள பயம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. சடனா பார்த்தா இவரு இருந்த ரூமோட டோரு தன்னாலேயே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இவரும் பயந்து போறாரு. அப்புறம் அந்த போர்வை மூடி இருக்குல்ல, அந்த போர்வை இப்ப அசைய ஆரம்பிக்குது. கண்டிப்பா உள்ள எவனோ ஒருத்தன் இருக்கான், அவனை போட்டு அடிக்கலான்னு போர்வையை எடுத்து பார்த்தா அங்க பொம்மை தான் இருக்கு. பொம்மை அசையுது அப்படின்னா செக்யூரிட்டிக்கு உடம்புல ஆடி போகுது. மூடின கதவை திறக்க ட்ரை பண்றாரு, அவரால் சுத்தமா முடியல. பின்னாடி இருந்து அகைன் சவுண்டு. இவர் லைட்டை திருப்பி பாக்குறாரு, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட அந்த குட்டி பொண்ணு கொடூரமா கத்த இவர் அப்படியே பயந்து போறாரு. அந்த பொண்ணும் அப்படியே மெதுவா இவர் பக்கத்துல வர அப்படியே ஷார்ப்பான நெகத்தோட ஒரு கை வந்து அவரோட முகத்தெல்லாம் தொடுது. சடனா அவரு அங்கேயே மயங்கி விழறாரு. அவ்வளவுதான் சார், நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், நடந்த விஷயத்த சொன்ன, நிறைய பேர் நம்பினாங்க, நிறைய பேர் நம்பல, ஆனா எவ்வளவு தடவை கேட்டீங்கனாலும் நான் பார்த்தது எல்லாமே உண்மைதான் சார் அப்படின்னு இந்த செக்யூரிட்டி சொல்றாரு. சரி ஓகே, நீங்க அந்த பேய எத்தனை மணிக்கு பாத்தீங்க அப்படின்னு இவரு கேட்கும் பொழுது கரெக்டா நைட்டு ஒரு 3:45 இருக்கும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு. இதை நம்ம
பிலிப்ஸும் கேக்குறாரு. இதுதான் கேஸ். அடுத்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அடுத்த ஆளை மீட் பண்ண போறாரு. அது ஒரு டீனேஜ் பையன். சோ அந்த பையனும் வாங்க வாங்க என்னோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம பிலிப்ஸும் பின்னாடியே போறாரு. அப்பா ஒரு ரூம்ல இந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் செவுத்த பார்த்தே இருக்காங்க. அங்க ஒரு கிளாக் இருக்கு. அதுல 3:45ன்னு டைமும் ஓடுது. அப்புறம் போற வழியில நிறைய போட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒட்டிருக்காங்க. அதுல ஒரு போட்டோல ஒரு 3 பசங்க ஏதோ ஒரு டனல் கிட்ட இருந்து விளையாடுற மாதிரியான ஒரு போட்டோவா அவரு பாக்குறாரு. அதோட இவரு ஃபைல் எல்லாம் வாங்கிக்கிட்டு பீச்ல இறந்து போன காக்காவை வச்சு பசங்க விளையாடுவாங்கல்ல, அந்த பசங்களோட போட்டோ தான் இங்க இருக்கு. இவருக்கு எதுவும் புரியல, என்னடாதுன்னு புரியாமலே அந்த பையனோட ரூமுக்கும் போறாரு. நீ கதையை சொல்றதுக்கு முன்னாடி உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன அப்படியே செவுத்த பார்த்தே நிக்கிறாங்க, என்ன விஷயம்? எது அம்மா அப்பாவா? சார் அவங்க இந்த ஊர்லயே கிடையாது, அவங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சார், நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்ல நம்ம பிலிப்பும் அதுக்கு மேல எந்த வார்த்தையும் சொல்லாம, சரி தம்பி நீ ஏதோ ஒரு பேய பார்த்தேன், வித்தியாசமான விஷயம் உனக்கு நடந்ததுன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க இந்த பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பசங்க பார்ட்டியை வச்சிருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம சீனா போகணும் அப்படின்றதுக்காக என்னோட அப்பாவோட காரை ஆட்டையை போட்டு நாங்க கொண்டு போனேன். ஆனா அந்த பார்ட்டி முடிய ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்ல தனியா அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன பையனோட முகத்துல மரண பயம் தெரியுது. அங்க இருக்கிற மரம் செடி எல்லாத்தையுமே உத்து பார்த்து பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ரோட்லயே இந்த பையன் மட்டும் தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப அந்த பையனோட அம்மா கால் பண்றாங்க. டேய் டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமாடா? 3:45 ஆகுது, எங்கடா போன நீ? அம்மா நான் வெளியே போனமா, அதை வந்துகிட்டு இருக்கமா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம்மா, நீ வீட்டுக்கு வா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அம்மா திட்டி போனை வைக்கிறாங்க. அடுத்தது அப்பா கால் பண்றாரு. ஏன்னா அப்பாவோட காரை தானே ஆட்டையை போட்டு அவன் கொண்டு வந்திருக்கான். டேய் என்னோட காரை என்னோட பெர்மிஷன் இல்லாமலே கொண்டு போயிட்டல, நீ வீட்டுக்கு வாடி, உன்னை கஞ்சி காசுறேன். அப்பா நான் கேட்டு போலாம் தான்ப்பா இருந்தேன், ஏதோ ஒரு அவசரத்துல கொண்டு போயிடுப்பா, இப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன், நீ வா வா உனக்கு இருக்கு அப்படின்னு இவரும் திட்டி வைக்கிறாரு. ஆல்ரெடி இந்த இருட்டுல நடுராத்திரியில டிராவல் பண்றோமே அப்படின்ற பயம் அந்த பையனுக்கு. இப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து திட்டாங்களா, இன்னும் பயம் அதிகமாகி எப்படியாவது சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு ஆளு காரை முறுக்கிக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கும்போது சடனா யாரோ ஒரு பர்சனை இந்த பையன் ஏத்திடுறான். பயந்து போய் ஐயோ நம்ம கொலை பண்ணிட்டோமோன்னு காரை நிப்பாட்டி போய் பார்த்தா அது ஒரு மிருகம். இன்னும் சொல்ல போனா மிருகமும் மனுஷனும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உயிரினம். அதை பார்த்து என்ன கன்றாவினா இது தெரியலையே அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கார் அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் பிரேக் டவுன், பயவுல நடு காட்டுல மாட்டிக்கிச்சு. ஸோ ஃபோன் எடுத்து ஹெல்ப்புக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் கிடைக்கல. ஸோ காரை விட்டு இறங்கி சிக்னல் கிடைக்குமான்னு அப்படியே தேடி வரும்பொழுது ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்குது. உடனே 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரிப்பா வெயிட் பண்ணு நாங்கள் சீக்கிரமா வந்துருவோம்னு சொல்றாங்க. ஸோ அந்த பையனும் அவனோட கார்ல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு வித்தியாசமான உயிரினத்தை கார்ல விட்டு ஏத்தனால அந்த மிருகம் அந்த இடத்துல வந்துட்டு போகுது. இவன் பயந்து போறான். அது கார் மேலலாம் ஏறுது, வண்டியை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அந்த பையனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அந்த மிருகம் கார் டோரை திறந்து காருக்குள்ளேயே வந்துருது. அவ்வளவுதான், அப்பாவோட காரு எக்கோட கெட்டு போகட்டும், நமக்கு உயிர் தான் முக்கியம்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த பையன். ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த மரமே அப்படியே அந்த பையனை பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அவ்வளவுதான், அந்த பையனும் அந்த இடத்துலயே பிளாட். சோ இதுதான் நடந்ததுன்னு அந்த பையனும் சொல்ல நம்ம பிலிப்ஸும் நேரா அந்த பையன் சொன்ன அந்த காட்டு பகுதிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஒரு மரம் மட்டும் ஏதோ ஒரு மனுஷனே மரமா மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்ல வளர்ந்து போயிருக்கு. சோ நைட் டைம்ல பயத்துல இருக்கிற அந்த பையன் இந்த மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு பேயின்னு கற்பனையா அவனுக்கு தோணி இருக்கு, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவரு அந்த கேஸை முடிக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்றாரு. ஸோ திரும்ப அவரோட காருக்கே வரும் பொழுது காருக்குள்ள பிலிப் மாதிரியே இன்னொரு ஒரு பர்சன் இருக்காரு. ஆனா அவரு பார்க்க ஏதோ இறந்து போன மாதிரி ஒரு விகாரமா இருக்காரு. பயந்து போன பிலிப்பும் அப்படியே டோரை ஓபன் பண்ண அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த உலகத்துல பேயே கிடையாது, ஆனா நம்ம கணக்கு சில இல்யூஷன்லாம் தெரியுதே அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நம்ம பிலிப்ஸும் லாஸ்ட் கேஸான அந்த 3வது கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போறாரு. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவரு ஒரு பெரிய பணக்காரரு. நம்ம பிலிப்ஸும் சார் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல சார் உங்களுக்கு பேய பார்த்த அனுபவம் இருக்குல்ல, சோ அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பணக்காரரும் அவருக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் ஒரு பணக்காரர்ன்றதுனாலயே வீடுலாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. சோ இவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. சோ இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதா, அந்த சந்தோஷத்துல இந்த பணக்காரர் இருக்காரு. சோ பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுல தொட்டிலு டைப்பரு அது இதுன்னு வாங்கி அடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பொம்மையையும் அவர் வாங்கி வைக்கிறாரு. சோ பிலிப்ஸ் கேட்ட கதையில அந்த செக்யூரிட்டி கதையில வந்து எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணோட பேய் வரும்ல, அதே மாதிரிதான் இந்த பொம்மையும் இருக்கு. சோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்த பொருள்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. இந்த பணக்காரரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பொருள் கீழே விழுந்ததுக்கு எதுக்கு ஷாக் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாவே க்ளோஸ்ல இருக்கு, அதுவும் கண்ணாடி டோரு, காத்துலாம் உள்ள வர வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி இந்த பொருள்லாம் கீழே விழுந்ததுன்னு புரியாம அதை அடுக்கி வைக்கலான்னு போகும்போது சடனா அங்க இருக்கிற பொருள்
விரல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா ஆட ஆரம்பிக்குது. சோ அவ்வளவுதான், இவர் பயத்துல அலண்டு போயிடுறாரு. அதோட இவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனா என்ன, ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. அதோட பிறந்த குழந்தையும் ரொம்ப ரொம்ப கொடூரமா பார்க்கவே விகாரமா இருந்தது அப்படின்னு நம்ம பிலிப் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இத பிலிப்பும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஏதோ ஒரு உருவம் பிலிப்போட கண்ணுக்கு தெரியுது. அந்த உருவம் சடனா பக்கத்துல வருது. பிலிப் பயந்து போறாரு. அந்த பணக்காரரும், யோ என்ன ஆச்சு உனக்கு? இல்ல சார் ஒன்னும் இல்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கதையை தொடர்ந்து கேட்கிறாரு. சோ குழந்தை பார்க்க எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் அது நம்ம குழந்தை அப்படின்னு அந்த பணக்காரரு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு கரெக்டா ஒரு 3:45 இருக்கும். அந்த டைம்ல குழந்தை அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு இந்த பணக்காரரும் போய் பார்க்கும்போது அந்த குழந்தை தொட்டியில இருந்து அப்படியே அந்த இடத்துல பறக்குது, யாரோ அதை தூக்குற மாதிரி. பணக்காரரும் உத்து பார்க்கும்போதுதான் இறந்து போன அவரோட ஒய்ஃப் அப்படியே சர்ன்னு முன்னாடி வந்து இவரை பயம்புறுத்துறாங்க. வாய பொளந்துகிட்டு கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து அவரு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. இப்படின்னு நடந்த விஷயத்த சொல்லி பணக்காரரு அப்படியே சோகமா இருக்காரு. பக்கத்துல நம்ம பிலிப்பும் பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சார் உங்க குழந்தைக்கு என்ன ஆச்சு, இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு இவரு கேட்கும் பொழுது, அந்த குழந்தைய பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, என் மனசுல வச்சிருந்த இந்த விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டா நீங்க வந்து கேட்டீங்க. இதுக்கு மேல நான் நிம்மதியா சாவன்னு கையில இருக்கிற கன்னை வச்சுக்கிட்டு அவரு சுட்டு இறந்து போயிடுறாரு. பிலிப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கார் எடுத்துக்கிட்டு அவரு போக ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படி செத்து போனான்னு புரியாம நேரா அந்த ப்ரொஃபசர் சார்லஸ் இருக்கிற அந்த கேரவனுக்கு போயிட்டு அந்த ஃபைலை தூக்கி அடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கேஸா? முத கேஸ்ல இருக்கிறவரு ஒய்ஃப் குழந்தை இறந்து போன அந்த துக்கத்துல அவர் இருக்காரு. அதோட அவர் மனசுக்குள்ள பயமும் இருக்கு. அந்த பயமும் துக்கமும் சேர்ந்து அவர் நைட்ல வேலை செய்யும் பொழுது அவரு கண்ணுக்கு இல்யூஷன் வந்திருக்கு. ரெண்டாவது கேஸ்லயும் அந்த சின்ன பையன் சரியான பயந்தாங்கோலி. அவங்க அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி கால் பண்ண அந்த பயம் இன்னும் அதிகமாகி மனுஷன் ஷேப்ல இருக்கிற மரத்தை போய் பேயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மூணாவது கேஸ்ல அந்த பணக்காரன், அவனும் ஒரு பயந்தாங்கோலி தான். பயத்துல அவனுக்கு இல்யூஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் தாண்டி அந்த பணக்காரன் ஒரு கோலை, என்ன ஆச்சு தெரியுமா, அவன் சுட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு பிலிப்ஸ் ப்ரொஃபசர் கிட்ட கத்த, உடனே ப்ரொஃபசரும், பிலிப்ஸ் நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, என் முகத்தை நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது பிலிப்ஸுக்கு எதுவும் புரியல. யார் நீங்க? ப்ரொஃபசர் சார்லஸ் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குன்னு அந்த ப்ரொஃபசர் அவரோட முகத்தை அப்படியே பிச்சு எடுக்கிறாரு. பார்த்தா அது எல்லாமே மாஸ்க் மாதிரி இருக்கு. அது அந்த பணக்காரர் தான். யோ நீ இப்பதானே சுட்டுக்கிட்டு இறந்து போன, இப்ப நான் இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கேட்க, இது மட்டும் கிடையாது, என்னால இதை விட நிறைய வித்த பண்ண முடியும்னு அவரோட ட்ரெஸ்ஸையே ஒரு செகண்ட்ல மாத்துறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கேரவன்ல தானே இருக்காங்க. பார்த்தா இவங்க கேரவன்லயே இல்ல, என்னமோ வால் பேப்பர் மாதிரி பிச்சு எடுக்கிறாரு எல்லாத்தையும். ரியாலிட்டியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இத பாக்குற பிலிப்ஸ்க்கு எதுவும் புரியல. சடனா பார்த்தா இவங்க ஒரு ரயில்வே ட்ராக்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. யோ பணக்காரரே, என்னையா நடக்குது இங்க? எனக்கு சுத்தமா எதுவும் புரியல. உனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சனா இந்த இடத்துக்குள்ள நம்ம போகணும்னு ஒரு காட்டுக்கு போற வழியை அவரு காட்டுறாரு. ஆனா பிலிப்புக்கு அதுக்குள்ள போக ரொம்பவே பயமா இருக்கு. அந்த பணக்காரரும் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதை லைஃப் லாங் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீ இப்ப பார்க்க போற. உள்ள வா அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் உள்ள போறாரு. வேற வழி இல்லாம பிலிப்போ அந்த காட்டுக்குள்ள போகும்போது பணக்காரர் ஆளை காணோம். பார்த்தா அங்க ஒரு டனல் இருக்கு. ரெண்டு பசங்க காக்காவை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. சோ இந்த பசங்களை தான் பிலிப் வந்துட்டு அந்த பீச் கிட்ட பாத்துருப்பாரு. அந்த டீனேஜ் பையன் இருப்பான்ல, அவனோட வீட்டுல போட்டோ ஃப்ரேம்லயும் பாத்துருப்பாரு. இப்போ அந்த பசங்க அப்படியே நம்ம பிலிப்ப பாக்குறாங்க. டேய் இங்க வா, எங்க போய்கிட்டு இருக்க நீ? அது வந்து நான் இந்த பக்கமா தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு இவரு சின்ன பையன் மாதிரி பேசுறாரு. சடனா ஒரு சின்ன பையனாவும் மாறுறாரு. அப்புறம் அந்த பசங்க கிட்டயும் போறாரு. அந்த பசங்களும் இவரை பிடிச்சி, என்னடா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற, இங்கேயே இரு, உன்னை வச்சு நாங்க ஒரு வித்த காட்ட போறோம், இந்த பாட்டில் அப்படியே பிடிச்சுக்கோ, தலை கிட்ட ஒரு கல்ல எடுத்து நான் இதை அடிக்க போறேன், பாட்டில் உடைஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என் குறி மிஸ் ஆகி உன் மண்டை மேல பட்டுச்சுன்னா உன் மண்டை உடைய போகுது அப்படின்னு அடிக்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இந்த உருவத்தை தான் இவர் அடிக்கடி பார்த்து பயந்துருப்பாரு. இந்த பையனையும் அந்த ரெண்டு பசங்களும் பிடிச்சு, டேய் இங்க வா அப்படின்னு முகத்தை பார்க்க வைக்கிறாங்க. பார்த்தா அந்த பையன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பான் போல. இப்படி பேக்கு மாதிரி நீ சுத்திக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கேன், ஊருக்குள்ள எல்லாருமே உன்னை புள்ளி பண்ணுவானுங்கடா, எங்க கூட நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கும் சேரணும்னு தோணுது. ஆனா அதுக்கு தெரியுது தெரியுமா டனலு, அந்த டனலுக்குள்ள நீ போகணும். வரிசையா நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல 10ஆவதா என்ன நம்பர் இருக்குன்னு எங்க கிட்ட வந்து சொல்லணும். அந்த மன வளர்ச்சி இல்லாத பையனும் சரின்னு அந்த டனலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஆனா போக போக அந்த டனல் சுருங்கிக்கிட்டே வருது. ஏன்னா அந்த டனலை வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே இல்ல, பாதிலேயே நிப்பாட்டிட்டாங்க. அந்த பையனும் பயப்படுறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன வெளியே வந்துட்டோமா, வெளியே மட்டும் நீ வந்த உன்னை அடிச்சே சாகடிச்சிருவோம், ஒழுங்கா 10வது நம்பர் என்னன்னு போய் பாடுறா. அந்த பையனும் வேற வழி இல்லாம உள்ள போக ட்ரை பண்ண ஒரு மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தா அந்த பையனுக்கு மூச்சு அடைக்கும் போல அப்படியே மூச்சு திணற ஆரம்பிச்சு உடம்புலாம் உதறுது. இதை பார்த்து அந்த ரெண்டு பசங்களும் வாடா இங்க இருந்து போலான்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. பிலிப்பும் பாக்குறாரு, மன வளர்ச்சி இல்லாத அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவரு நினைச்சிருந்தா உள்ள போயிட்டு அந்த பையனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இவருக்கும் பயம் இல்ல. அவரும் அங்க இருந்து வேகமா ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது சின்ன பையனா இருந்த இவரு அப்படியே பெரிய ஆளா மாறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு. பார்த்தா அங்க அந்த பணக்காரர் இருக்காரு. பாத்தியா, இதுதான் உன்னோட லைஃப்ல பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆன இடம், ஞாபகம் இருக்கா உனக்கு? பிலிப்பும் டென்ஷன் ஆகுறாரு.
இருக்காரு. எதுக்காக இதெல்லாம் எனக்கு காமிச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணக்காரரு கையில ஒரு டார்ச் மாதிரி எடுத்து நம்ம பிலிப்போட கண்ணுல எல்லாம் லைட் அடிக்கிறாரு. பிலிப்புக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன மன வளர்ச்சி இல்லாத பையன் இருக்கான்ல, அந்த பையன் பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அவன் திடீர்னு வந்து பிலிப்பை பயம்படுத்த ஆரம்பிக்கிறான். அதோட அந்த ரியாலிட்டியவே அப்படியே நம்ம பேப்பர் மாதிரி கிழிக்க நம்ம பிலிப்பு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. ட்ரெஸ் எல்லாம் மாறுது. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்காரு. சோ அந்த மான்ஸ்டரும் வந்து அப்படியே நம்ம பிலிப்பை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் வரல அப்படின்னு அலறாரு அவரு. ஆனா இருந்தாலும் பிடிச்சு கொண்டு வந்து ஏதோ ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி வச்சு அந்த இடத்துல அந்த மிருகம்லாம் கொடூரமா கத்துது. இவரும் பயத்துல நடுங்கும் பொழுது நம்ம பிலிப்பு அந்த ரியாலிட்டில இருந்து இப்ப உண்மையான ரியாலிட்டிக்கு வராரு. பிலிப் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. சோ அவருக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். ஆனா கை காலு உடம்புன்னு எதையும் அசைக்க முடியாது. கண்ணை வேணா சிமிட்டுவாரு, அவ்வளவுதான். சோ அப்படியே அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ரூம்குள்ள ஒருத்தர் வராரு. யாரான்னு பார்த்தா அந்த டீனேஜ் பையன் இருப்பான்ல, அந்த பையன் தான். அவன் இங்க ஒரு நர்ஸ் போல. அப்படியே போன்ல அவனுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா டாக்டர் உள்ள வராரு. யாரான்னு பார்த்தா அது அந்த பணக்காரரு. சோ அவரு தான் பிலிப்போட கண்ணுலாம் லைட் எல்லாம் அடிச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பையன் கிட்ட பிலிப்போடைய கேஸ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ நம்மளும் அந்த விஷயத்தை தெளிவா பாத்துறலாம். பிலிப் குட்மேன் இருக்கார்ல, அவரு சின்ன பையனா இருக்கும் பொழுது ஒரு 2 பசங்க ஒரு டனல் கிட்ட நம்ம பிலிப்பை பிடிச்சு வச்சுட்டு ஓவரா புள்ளி பண்ணிருக்காங்க. அப்ப மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த பையனை புள்ளி பண்றன்ற பேர்ல அந்த டனல்குள்ள அனுப்பியிருக்காங்க. உள்ள போன அந்த பையனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருக்கு. ரொம்ப க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்றதுனால மூச்சு விட முடியாம அந்த பையன் உயிருக்கு போராடி இருக்கான். புள்ளி பண்ண அந்த 2 பசங்க அங்க இருந்து ஓட்டானுங்க. நம்ம பிலிப்போ அங்கதான் இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா காப்பாத்தாம அவரும் பயந்து ஓடிடுறாரா. அந்த மன வளர்ச்சி இல்லாத பையன் அங்கேயே இறந்து போயிடுறான். அந்த பையன் இறந்து போகிறதுக்கு காரணமே நம்ம தான் அப்படின்னு மென்டலா பிலிப்பு பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இறந்து போன பையனோட ஆவி அவரு கூடவே இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. ஆனா பேயின்னு உண்மையிலேயே எதுவும் கிடையாது, இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு அவருக்கு புரிய வருது. சோ அதுக்கான படிப்பெல்லாம் படிச்சு அவர் ஒரு பேராநார்மல் ஆக்டிவிஸ்டா ஆகுறாரு. சோ நிறைய கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு காரணம் பேய் கிடையாது, மனுஷன் தான், ஃப்ராடு வேலை தான் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இப்படி கண்டுபிடிச்சாலும் அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியல. ஏன்னா இறந்து போனா அந்த மன வளர்ச்சி இல்லாத பையனோட ஆவி இவர் கண்ணு முன்னாடி தெரியற மாதிரியே அடிக்கடி இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணம் கில்ட் தான். நம்ம காப்பாத்திருக்கணும், நம்ம காப்பாத்தவே இல்ல. சோ இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு துப்பாக்கி எடுத்து அவர் ஷூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுல சாகாம கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. சோ சில வருஷங்களாவே அவர் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவரால் கையையோ காலையோ எதையும் அசைக்க கூட முடியாது. ஆனா நம்ம பேசுறத அவரால் கேட்க முடியும், அவரால் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் அந்த பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம பிலிப் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள 3 பேர் தான் வருவாங்களே. ஒன்னு இந்த டாக்டர், அப்புறம் அந்த பையன், மூணாவதா கிளீன் பண்ற ஒருத்தர் வராரு. அவரு தினமும் இங்க வந்து கிளீன் பண்ணுவாரு. இந்த கிளீன் பண்றவர் யாருன்னு தெரியுதா? மொத கேஸ்ல ஒரு செக்யூரிட்டி வருவாரு, அவரு தான் இது. சோ இவருக்கும் தெரியும் கோமால இருக்கிற பிலிப்புக்கு காதும் கேட்கும் கண்ணும் தெரியும்னு. நீ இப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு எதுவும் போர் அடிக்காது அப்படின்னு ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து பிலிப்போடைய கண்ணுக்கு பக்கத்துல வச்சு திருப்பி விடுறாரு. சோ பிலிப்புக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னா ஒரு ஜன்னலுடைய அந்த ஸ்கிரீன் துணிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. சோ பிலிப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்ணாடி விண்டோ தான் அது. அதுல வந்து ஒரு காக்கா மோதி அது இறந்து போகுது. சோ பிலிப்போட சின்ன வயசுல அவரை ராகிங் பண்ணிருக்காங்க. மன வளர்ச்சி இல்லாத பையனை ராகிங் பண்ணும் பொழுது அந்த பையன் இறந்து போயிட்டான். பிலிப் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், அவரால் காப்பாற்ற முடியல. சோ அந்த கில்ட்லயே வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனோட ஆவிலாம் அவர் கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. சோ பேராநார்மல் ஆக்டிவிஸ்டா ஆகுறாரு. இருந்தும் அந்த பிரச்சனை முடியல. சோ கடைசியா அவரு கன்னால சுட்டுக்கிட்டு இப்ப கோமால வந்திருக்காரு. இதுதான் உண்மையிலேயே நடந்த விஷயமே. ஆனா இதை தாண்டி இந்த கதையில நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோமே, அது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா கோமாவுல இருக்கிற பிலிப்போடைய கற்பனைகள் தான். சோ பிலிப் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து போறது 3 பேர் தான். டாக்டரு, அந்த பையன், அப்புறம் கிளீனரு. சோ இவங்க 3 பேர் தான் அவரோட கற்பனையில அந்த 3 கேஸா உருவாக்குறாரு. செக்யூரிட்டி கார்டு, அப்புறம் அந்த டீனேஜ் பையன், அடுத்தது அந்த பணக்காரரு. சோ இந்த கதையில எல்லாம் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பேய் வரும்ல, ஆக்சுவலா அது என்ன, இந்த ரூம்ல இருக்கிற ஒரு பொம்மை தான். இந்த பொம்மையும் அவர் எப்படியோ பார்த்திருப்பாரு. சோ அவரோட கற்பனையில அந்த பொம்மையும் ஒரு கதாபாத்திரமா வந்திருக்கு. சோ இப்படிதான் கேட்கிற விஷயங்களை அவரே கற்பனையா ஒரு கதாபாத்திரமா ஒரு கதையாவே உருவாக்குறாரு. சோ கேட்கறது மட்டும் கிடையாது, அவரு பார்க்கறதையும் அந்த கதைக்குள்ள கொண்டு வராரு. அந்த கிளீனர் வந்து கண்ணாடியை முன்னாடி வச்சிருப்பார்ல, சோ இந்த சீனை ஸ்டார்டிங்லயே திடீர்னு அவருக்கு முன்னாடி கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் வரும். ஏன்னா ரியல் லைஃப்ல கண்ணாடியை கொண்டு வந்து முன்னாடி வச்சிட்டாங்க. சோ அதனால கற்பனையிலயும் ஒரு செகண்ட் ரியாலிட்டி வந்துட்டு போகுது. அப்புறம் அந்த கற்பனையில பணக்காரர் வந்து திடீர்னு டார்ச் லைட் எடுத்து நம்ம பிலிப் கண்ணுல அடிப்பார்ல, ஆக்சுவலா அது என்னன்னா ரியல் லைஃப்ல அந்த பணக்காரர் டாக்டர் தானே, நம்ம பிலிப் அவரு செக்அப் பண்றாரு. சோ இந்த விஷயம் தான் பிலிப்போட கற்பனையில வேற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு அவரோட கற்பனைக்குள்ள கேரக்டர்ஸை இழுத்து போடுறாருன்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு காக்கா வந்து விழுந்து இறந்து போகுதுல, அந்த காக்காவை கூட அப்படியே அவர் இழுத்து போடுறாரு. பீச்ல அந்த பசங்க விளையாடும் பொழுது கையில காக்கா வச்சிருப்பாங்க. இப்படின்னு
கேட்கிற பாக்குற விஷயங்களை வச்சு ஒரு கற்பனை உலகத்தையே அவர் உருவாக்குறாரு. அந்த உலகத்தை தான் நம்ம இப்ப பார்த்தோம். சோ அதோட பிலிப்பு எப்படி அந்த கில்ட்ல சாகணும்னு நினைச்சாரோ அதே மாதிரிதான் அவரோட கற்பனையில அந்த பணக்காரரும் கில்ட்ல இறந்து போவாரு. சோ இதே மாதிரிதான் ரியல் லைஃப்லயும் கோமால இருக்கிற ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால கேட்க முடியும், பார்க்க முடியும், மத்த ஒன்னும் பண்ண முடியாது. அவங்களும் தங்களுக்குன்னு ஒரு ரியாலிட்டியை உருவாக்குவாங்களே. ஜஸ்ட் அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு போனாலே அவங்களோட ரியாலிட்டியில நம்மளும் ஒரு கதாபாத்திரமா மாறிடுவோம். அட அவ்வளோ ஏங்க, நீங்க தூங்கும் பொழுது கனவு காண்றீங்கல்ல, அதுவே நீங்க உருவாக்குற ஒரு புது ரியாலிட்டி தான். சோ நீங்க கனவுல இருக்கும் பொழுது நான் வெளியே இருந்து மெதுவா ஒரு சவுண்டை போட்டேன் அப்படின்னா அந்த சவுண்டை உங்க மூளை ரிசீவ் பண்ணி உங்க கனவுக்குள்ள அந்த சவுண்டை கொண்டு வரும். சோ அப்படிதான் கோமாவில் இருக்கிற பிலிப்ன்ற ஒரு பேஷண்டோட கற்பனையை தான் இப்ப நம்ம பார்த்தோமே. சோ இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.